வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மெதுவடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவுள்ள கப்பு. இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து 3 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துட்ருக்கோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே அளவாக அரைக்க வேண்டாம். 2 பேட்சாக பிரித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து இந்த போல் நல்லா புசு புசுன்னு வர அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவும் இருக்கணும். அதே போல் தண்ணி அதிகமாக சேர்த்திடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம மாவு எப்படி தான் மிக்சியில் அரைச்சாலும் அது மாவு சூடாக தான் செய்யும். அதனால் நம்ம ஒரே டைமுக்காக செய்யாமல் 2 பேட்சாக பிரித்து மாவு அரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு முக்கியமான விஷயம். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் இந்த போல் மாவை நல்லா கை வச்சோ இல்லை பிரிஸ்க் வச்சோ நல்லா அடித்து விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா நம்ம எந்த அளவு கலக்கிறோமோ அந்த அளவு மாவு நல்லா சாஃப்ட் கொடுக்கும். வடை நல்லா முறுமுறுன்னு வரும். நமக்கு புசு புசுன்னு உப்பியும் வரும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட சொல்கிறேன் நான். கலந்ததுக்கப்புறமா இந்த போல் ஒரு கிண்ணத்தில் ஒரு துளி மாவு எடுத்து விட்டு பாருங்கள். இந்த போல் மிதந்து வந்தது அப்படின்னா வடை செய்கிறதுக்கு பக்குவம் பதம். ஓகேங்களா? 10 போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்து கலந்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னமும் விருப்பப்பட்டதுன்னா இன்னும் கூட நீங்கள் 2-3 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அடித்து விட்டு கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வடை சாஃப்டாக வரும் நமக்கு. அதே போல் எண்ணெய் குடிக்காமல் நல்ல புசு புசுன்னு நமக்கு வடை வரும். இப்போ கலந்ததுக்கப்புறமா மாவில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறது வடையோட முறுமுறுப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். அதே போல் மாவு கரெக்டான பதத்துக்கு வரும் நமக்கு. நல்லா இந்த போல் கலந்ததுக்கப்புறமா கையில் எடுத்து இப்படி விட்டு பாருங்கள். நல்ல ஈவனாக விழுந்தது, ஒரே ஈவனாக விழுந்தது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். வாணலி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த போல் வடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் கை வச்சுட்டு தான் இப்படி விடணும். வடையை எடுத்து கொஞ்சம் போல் உருட்டிக்கோங்க. மாவு எடுத்து இப்படி 4 விரலுக்கு நடுவில் கட்டை விரல் அழுத்தி ஒரு ஓட்டை விட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறமா திருப்பி அதே கட்டை விரல் அழுத்தி தலை கமுத்துனீங்க அப்படின்னா வடை மாவு கீழே விழுந்துடும் எண்ணெய்க்குள்ளே. எண்ணெயில் செய்யலை. ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. உங்களோட வாணலி அளவு எந்த அளவோ அதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வடை மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு போட்டது. இப்போ அடுத்தது திருப்பி விட்டாச்சு. இதே போல் திருப்பி விடுங்க. ஒரே ஈவனாக நல்ல கலர் கொஞ்சம் மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அனல் கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வடை மாவை கையில் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு டைமும் நம்ம கையில் மாவு எடுக்க முன்னாடி தண்ணியில் கை நனைச்சிட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் அழகாக இந்த போல் விழுகும் நமக்கு. கையில் ஒரு அளவுக்கு உங்களோட கை அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துட்டு 4 விரலில் வச்சுட்டு கட்டை விரலில் அழுத்தி குழி விட்டீங்க அப்படின்னா அது குழி ஆயிரும். திருப்பி அதே கட்டை விரலில் தலை கமுத்தி இப்படி லைட்டாக தள்ளினீங்க அப்படின்னா கையில் இருக்க மாவு எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஜஸ்ட் பிகினர்ஸ் கூட இதை அழகாக ஃபாலோ பண்ணி செஞ்சு முடிச்சிட முடியும். எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுமொறுன்னு வடை சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா இந்த போல் பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக வெந்து வரும். அனல் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா டக்குன்னு மேலே கரிஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதே போல் மீதமுள்ள மாவுகளையும் இதே போல் எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஈவினிங் டைமில் இல்லை வந்து மார்னிங் வந்து இட்லி இல்லை பொங்கலோட வடை சட்னி சாம்பாரோட கலந்து வச்சு சாப்பிடையில அவ்வளோ ஒரு அட்டகாசமாக ஃபில்லிங்கான மார்னிங் டிஃபனாக இருக்கும். நான் வந்து இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இந்த வடை செய்கிற டைமுக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் மழையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக அந்த மழை டைமுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான வடையோட காஃபி சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் ரச சாதத்தோட அழகாக வடை வச்சு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அடுத்ததையும் போட்டு எடுத்தாச்சு. நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும். இது வந்து இந்த பபிள்ஸோட அளவு வந்து குறைஞ்சது அப்படின்னா வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெயே இல்லை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும், மேலே எந்த எண்ணெயுமே இல்லை. அவ்வளோதான், இதே போல் எல்லா மாவுகளையும் கவனமாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான மெதுவடை அழகாக ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இதை காஃபியோடு சர்வ் பண்ணேன். நீங்கள் எப்படி சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.